ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا أحمد عبده ورسوله أما بعد قد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் என் உயிரில் மேலான முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, என் நண்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்தெடுக்குமாறும் அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளுமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது பறவைகளாக இருந்தாலும், மனித ஜீவராசியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் நிம்மதியாக இருக்கிறது. நிம்மதி என்ற ஒன்று எல்லோருக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. ஏன் தொழில் செய்கிறீங்க, ஏன் கடையில் வியாபாரம் பண்ணுறீங்க, ஏன் மதரசாக்களில் முஅல்லிம்களாக இருக்கிறீங்க, ஏன் மற்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஏன் இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு கேட்டால் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். அல்லாஹு தஆலா நிம்மதி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் 3 இடங்களில் குர்ஆனில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். 3 இடங்களில் நிம்மதி இருப்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது கட்டமாக உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதாக குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது கட்டமாக அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதில், திக்ர் செய்வதில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த 3 கட்டங்களை தவிர அல்லாத வேறொரு கட்டங்களில் இஸ்லாம் நிம்மதியை பற்றி பேசவில்லை. நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒன்று நாம் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். மனைவிமார்களிடத்தில் நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அது யாரும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதற்கு அடிப்படை அம்சமாக நாம் எடுத்துக்கொள்வது தான் ஒரு திருமணமாக இருக்கிறது. நிக்காஹுடைய வைபவங்கள். இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜுடைய காலம், ரமலானுடைய காலங்களை முடித்துவிட்டால் நம்ம அதிகமான பேர்களிடத்திலே பார்க்கிறோம், அதிகமான இடங்களிலே அதிகமாக நிக்காஹுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கல்யாணம் என்பது இப்போ ஒரு காலத்தில் ஒரு சீசனாக இப்போ போய்த்து கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாத்துக்கும் எங்களோட கல்யாணங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்துக்கும் நாம் செய்யக்கூடிய திருமண வைபவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எங்களுடைய மூப்பிலே நாங்கள் விரும்பின மாதிரி
நிக்காஹுடைய வைபவங்களை அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த நிக்காகிலே பரக்கத்து இருக்காது. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு எங்களுடைய லீவு காலங்களிலே பயணங்களை போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களில் ஒரு பயணத்தை ஒரு காலிக்கோட்டுக்கு போய்த்து ஏன் இந்த காலிக்கோட்டில் தலாக்குடைய விடயங்கள் ஏன் இப்படி வந்திருக்கிறது என்று விசாரித்தாலே போதும் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு. அடிப்படை மோசமாக இருந்தால் கட்டிடங்கள் அதற்கு மேலே கட்டுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அடித்தளம் என்பது அது சரியாக அமைய வேண்டும். ஒரு நிக்காஹ் என்பது அது சரியாக நடக்க வேண்டும். அது எவ்வாறு நடக்க வேண்டும்? இஸ்லாம் சொல்லுகின்ற முறை பிரகாரம் நடக்க வேண்டும். உதாரணமாக இப்பொழுது நாம் நிக்காஹுடைய விடயத்தை விளங்குவதாக இருந்தால் இந்த இடத்தை நிக்காஹுடைய மஜ்லிஸாக வைத்து கொண்டால் இதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு கட்டம் சொல்லியிருக்கிறது. இந்த நிக்காஹுடைய வைபவத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது கட்டமாக நிக்காஹ் முடிந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நிக்காஹுடைய வைபவத்துக்கு வருவதற்கு முன்னால் 2 பேர் ரொம்ப தேவையுடையவர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவை. அப்பொழுதுதான் நிக்காஹ் என்பது உருவாகிறது. எனவே தான் இஸ்லாம் இதில் சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு ஆணை பார்க்கும் பொழுதும் இஸ்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஃபல்ஃபர் பிதாதித்தீன், மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியுங்க. மார்க்கத்தோட தொழில் இருக்குதா, மார்க்கத்தோட குடும்ப அந்தஸ்து இருக்குதா, மார்க்கத்தோட அழகு இருக்குதா, அது பரவாயில்லை, அது ஏற்றமானது என்றால் இஸ்லாம் சொல்லுது நீ மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியுங்க என்று சொல்லுது. ஒரு மாப்பிள்ளை பேசிட்டு வாராருண்டா எல்லா மாமாமாரும் கேட்குற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார் என்று கேட்பாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? இன்றைக்கு தொழில்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. தொழில் இல்லாட்டி மாப்பிள்ளை இல்லை இன்றைக்கிறாங்க. அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். யாராவது கேட்குறாங்களா மாப்பிள்ளை தொழுறாராண்டு? மாப்பிள்ளை தொழுறாராண்டு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? ஒரு புரோக்கர் பேசுவாராரு, எப்படி உங்கள் மாப்பிள்ளையை ஒன்று பார்த்துருக்கிறோம் சொல்கிறாரு, மாப்பிள்ளை பார்த்துருக்கிறோம். இவர் கேட்குறாரு மாமா மாப்பிள்ளை தொழுறாரா தீன்தாரியான்னு கேட்டால் சொல்லுவார் இல்லை மாப்பிள்ளை தொழுற இல்லை, ஆனால் கல்யாணம் முடித்தா தொழுவார். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை லேசாக, ஆனால் கல்யாணம் முடித்தா தொழுவார். நீங்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா ஒரு 6 மாத காலம் மாப்பிள்ளையை தொலை சொல்லுங்க, அதுக்கு பிறகு என் பொண்ணை தாரேன் என்று எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? எப்படா இவன் தலையில் கட்டி வைக்கிறல்லேண்டு, எப்போ என் பொம்பளை பிள்ளை என் விட்டு அனுப்பிடலாம்ண்டு எத்தனையோ பேர் நினச்சி கொண்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. திருமணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் முடிக்க இஸ்லாம் சொல்லியிருக்கிறது? திருமணம் முடிப்பதற்கு ஏன் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவரை பார்த்து நீங்கள் ஏன் கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவார் நான் 2 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், என் வீட்டில் உம்மாவுக்கு துணைக்கு யாரும் இல்லை, அதனால் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவார். இன்னொருத்த கேட்டால் ஏன் நீங்கள் கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவார் இல்லை எனக்கு என் வீட்டால் கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் பொடியம்மாரோட சும்மா சுற்றி திடுறதுனால கல்யாணம் முடிங்க, அப்போ நீ நல்லா இருப்பா என்று சொல்லி அதற்காக கல்யாணம் முடித்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவார். கல்யாணம் என்பதற்கு திருமணம் என்பதற்கு ஒரு நோக்கமே தெரியாதவர்களாக இன்றைக்கு திருமண வைபவங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். வற்புறுத்தலின் பேரில் திருமண வைபவங்கள் நடைபெறுகிறது. ஒரு மாப்பிள்ளையை பற்றி ஒருவர் விசாரிக்கிறார், இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு மாப்பிள்ளை யாரு, பொன் யாரு என்று விசாரிக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லுது இந்த கட்டத்தில் இவனுடைய முழு உண்மைகளையும் சொல்ல வேண்டும். இவன் எப்படிப்பட்டவன், இந்த பொண்ணு எப்படிப்பட்டவள் என்ற முழு வரலாறையும் சொல்லிவிட வேண்டும். ஆனால் திருமணம் முடிச்சது பின்னால வாழ்க்கையை ஓட்டார் சொல்றாரு இவன் ஏற்கனவே ஒரு பொடியனை லவ் பண்ணியிருக்கிறான், இந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே லவ் பண்ணினவன், ஏற்கனவே எல்லா வேலையும் முடிச்சவன், இப்ப என்ன தலையில கட்டி விட்டு இருக்கிறாங்க. எல்லா பொய்களையும் மறைத்து எல்லாரும் சொல்லுவாங்க, சில பொய்களை சொல்லி கல்யாணத்தை சேர்த்து வைக்கணும் என்று. கல்யாணம் சேர்த்து வைக்கிறது வேற, கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வேற. கல்யாணம் ஒருவர் 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை போது கணவன் மனைவிக்கு மத்தியில் அவரிடத்தில் சில ஆகுமான விடயங்களை உண்மைக்கு உண்மையா உங்களோட இரக்கமுள்ளவர் இரக்கம் இல்லாட்டியும் இரக்கமுள்ளவர்ன்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது அது கதை வேற. ஆனால் நாங்கள் பார்க்குற வேலை ஒருவருடைய மாப்பிள்ளை என்று விசாரிக்கும் பொழுது இவர் தூள்காரரா கஞ்சாக்காரனா, இவனோட பழக்கம் எப்படி, இவன் பள்ளிக்கு போறலையா, இவருடைய நண்பர்கள் யார் என்றெல்லாம் இவரை முழுமையாக அந்த வீட்டாரிடத்தில் சொல்றது எங்களுக்கு வாஜிப் என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. கட்டாயம் பரவாது.
5 நேரம் தொழுகிறத்தை போல அந்த நேரத்தில் அவருடைய குறைகளை பேசுவதையும் இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி. கல்யாணம் முடிச்சா இடையில விட்டுட்டு போறல்ல. கபில்து நிக்காஹான்னு பொறுப்படுத்தி நான் இவளை பொறுப்பெடுக்கிறேன் சுவர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போக இடையில கொண்டு போய் காலிக்கோட்டுக்கு வர்றதுக்கு அல்ல இது. அதனால் யாரும் விளங்குற இல்லை கண்ணியமானவர்களே. அதனால் ஆரம்ப கட்டம் பிழையாக இருக்கும் என்றால் அது முழு வாழ்க்கையும் பிழையாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே தான் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதும் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதும் இஸ்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தீனை மட்டும் பார்த்து முடிங்கன்னு சொன்னாங்க. தீன் இருக்குதா அந்த பெண் நல்லம். அழகை பார்க்க வானம், அழகால் அவனுக்கு ஆபத்து இருக்குது. பணத்தை பார்க்க வானம், அது இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு வைத்திடும். குடும்ப அந்தஸ்தை பார்க்க வானம், அதால் பல பிரிவினைகளுக்கு உண்டாகிடும். இஸ்லாம் சொல்லுது தீனை மட்டும் பார்த்து முடியுங்க. இந்த காலத்தில் மிக தேவையான ஒன்றுதான் தீன் மட்டும் இருந்தால்தான் வாழ்க்கை. குறைந்தபட்சம் தொழக்கூடிய பிள்ளையாவது இருக்கணும். தொழக்கூடிய பிள்ளைகள், தொழக்கூடிய மாப்பிள்ளை, தொழக்கூடிய அந்த பொன் அப்படி அமைஞ்சிருக்கணும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பொன் மாப்பிள்ளை வாப்பா உமா பார்க்குற இல்லை, மாப்பிள்ளையே பார்த்து கொள்கிறாரு, பொண்ணே பார்த்து கொள்கிறாங்க. யாராவது தொடர்பில் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து கொள்வது. கடைசியில் செல்ற உமா வாப்பா இது நீ தேடினது, இது நீ தேடினது, நீயே பட்டு மாய்ந்து விட்டுடுறாங்க. நீ தேடின வாழ்க்கை தானே, நாங்கள் உனக்கு பார்த்து தரலையேண்டு உம்மா வாப்பாவும் சைட்டாயிடுறாங்க. கண்ணியமானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் கல்யாணம் ஏன் முடித்தோம் என்று இருக்கிறாங்க. என்ன செய்கிற ஹசரத், கல்யாணம் முடிச்சுட்டேன், 2 பிள்ளையாகிட்டது, 3 பிள்ளையாகிட்டது, இவளோடு தான் தலையடிக்கணும் எனக்கு நசீபாகிட்டது, ஒன்றுமே செய்ய இயலா, என்ன செய்கிறேன்னு வாழ்றேன்னு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? கல்யாணத்துடைய ஆரம்ப கட்டத்தை பார்க்க இல்லை. பிள்ளை எப்போ வளர்க்குற ஒரு கேள்வி கேட்டாங்க, பிள்ளை எப்போ வளர்க்குற? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொன்னாங்க. ஜிம்மியாவுடைய ஒரு நிகழ்ச்சியில் கண்ணியமானவர்கள் ஒருத்தர் சொன்னார் பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் வளர்க்கணும். ஒருவர் சொன்னார் பிள்ளை வயிற்றில் அடிக்க போல வளர்க்கணும். ஆனால் கேள்வியை கேட்டவர் பதில் சொன்னார் பிள்ளை வளர்க்குறதே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேன்னு சொன்னார். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால இந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய பெண் தானா என்று தேடி பார்த்து முடிக்கிறது இவருக்கு ஃபர்லாக இருக்குது. இவர் கட்டாயம் தேடி பார்த்து முடிக்கணும். ஏந்த பிள்ளைய சாலையான பிள்ளையா வளர்க்கக்கூடிய பொம்பளையத்தான் முடிச்சிருக்கிறேனான்னு பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் உனக்கு புள்ள வளர்க்க தெரியாண்டு நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னால் பார்க்க வேண்டிய விடயங்கள் கல்யாணத்துக்கு பின்னால் பார்க்கறதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே தான் இதற்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய விடயத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் என்ன செய்கிறது, எப்படி இருக்கிறது, குடும்பங்கள் அது இது எல்லாத்தையும் தேடி பார்க்குறோம். குறிப்பாக இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பமாக இருக்கிறதா, இவர்கள் விருப்பமான திருமணம் முடிப்பார்களா, இவர்கள் இருந்து வாழ்வார்களா என்பதையும் கட்டாயம் தேடி பார்க்க வேண்டும். ஒரு ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் கட்டாயம் கேட்கணும். வாப்பா உம்மாட வற்புறுத்தல்களில் வாப்பாட பயத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற இல்லை. வாப்பாட பயம் இருக்குது, வாப்பாக்கு கேவலமாகிரும், நான் இப்படி செஞ்ச அப்படி ஆகிரும் என்று இல்லை. எனக்கு விருப்பம் வேண்டா, வாப்பா விரும்பினா அப்படியான நல்ல சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதே உம்மா வாப்பாட ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது. கல்யாணம் பேசிட்டீங்க, இந்த டேட்டில் கல்யாணம், உதாரணத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் கல்யாணம் பேசிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த 15-20 நாட்களுக்குள்ளால அந்த திருமணங்களை முடிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிற்படுத்தக்கூடாத விடயங்களில் ஒன்றுதான் பேசின நிக்காகை, பேசின திருமணத்தை உடனடியாக செய்து முடிக்க சொன்னார்கள். இன்றைக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டில், பொண்ணு இங்கே கல்யாணம் பேசி வைக்கிறாங்க. 5 மாதம் 6 மாதத்துக்கு பின்னால் கல்யாணம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் என்ன தொடர்பு? ஒரு ஃபோனை கொடுத்துட்டா, நாங்கள் ஒரு அடையாளம் போட போய்த்துட்டா, அதுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் வேலையை முடிச்சுட்டா அவங்க 2 பேரும் பேசிக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கல்யாணங்கள் இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசி இடையில சண்டை பிடிச்சி எத்தனையோ வாழ்க்கைகள் பிரிஞ்சிருக்குது. அண்மையில் ஒரு வாலிபர் வந்து அவருடைய நிக்காஹுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது சொன்னார், இந்த பெண்ணோட நான் பேசியிருக்கிறேன், இடையில தான் விளங்குது இந்த பிள்ளை ஏற்கனவே எத்தனையோ பேர் லவ் என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, எனவே தான் இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது, பேசினா முடியுங்க அல்லது அக்கதுடைய உடன்படிக்கையை செய்யுங்க. அக்கது என்பது என்ன?
அக்கது என்றா என்ன? நிக்காஹுடைய வைபவத்தில் நடக்குது. இமாம் சொல்லித்தார, அவர் சொல்றாரு, மாமா சொல்லி கொடுக்கிறார், இந்த மகளை நான் உங்களுக்கு தாரேன், இந்த மகளை உங்களுக்கு தாரேன். மகளை கொடுத்து அதை ஹலாலான முறையில் அக்கதாக உடன்படிக்கை செஞ்சுக்கோங்க. பாவமான ஹராமான லவ்வின் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ யகூதிகள் காட்டின இந்த வழி ஊடாக ஒரு பெண்ணை போய் தேர்ந்தெடுப்போம் என்றால் அந்த வாழ்க்கையில் நிம்மதி எதிர்பார்க்கலாம் இருக்கும், சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் இருக்கும். எந்த நிம்மதி எதிர்பார்த்து மனைவிடத்தில் போறாயோ அந்த நிம்மதி உன்னால் கிடைக்க முடியாமல் இருக்கும். ஏன்? இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குது, இஸ்லாத்துக்கே மாற்றமாக இருக்குது. எப்படி அல்லாஹ் பொறுத்து கொள்வான் அந்த விடயத்தில்? கண்ணியமானவர்களே, எனவேதான் மாப்பிள்ளை பார்க்குற ஆரம்பத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் பேசிக்கோங்க. நீங்க பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர், ஊர்ல முக்கியமான ஆள், அதற்காக நீங்க 2 மாடு அறுக்கணும், 3 மாடு அறுக்கணும், கல்யாணத்தை பெருசா செய்யணும் என்பதை ஆரம்பத்திலிருந்து யோசிக்க வேணும். அதை எந்த அளவுக்கு எளிமையான திருமணங்கள் இருக்கிறதோ அந்த அளவு இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிக்காஹ் அப்படி அமைந்திருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நாங்கள் நிறைய பேர் படிக்கிறோம். பெரும் செல்வந்தர், ஆனால் நபிக்கே தெரியாது கல்யாணம் முடிச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது அப்துர் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சது ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்றிரவனே கல்யாணம் முடிச்சது. சொன்னாங்க, அப்படியே அப்துர் ரஹ்மான், இடத்துல நீங்க செல்லலையேன்னு கோவப்படல. சொன்னாங்க, அப்படியே அவர் ஆட்டை அறுத்து வலிமா விழுந்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, திருமண வைபவத்துக்கு முன்னால் இதையெல்லாம் பேசுகிறோம். நாங்கள் எங்க ஹால் புக் பண்ணுற, எத்தனை சகன் எடுக்கிற, என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் பேசுகிறோம். ஆனால் இஸ்லாத்தை விட்டுடுறோம். நாங்கள் இஸ்லாத்தை விட்டுடுறோம். எங்கேயும் இஸ்லாத்தில் அடையாளம் போடுற ஒன்று இல்லை. இஸ்லாத்தில் இன்றைக்கு நாங்கள் அடையாளம் போடுறதுக்கு எத்தனையோ பேர் அள்ளிக்கொண்டு பொண்டை வீட்டுக்கு போகிறது, பொண்டை வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வாரது, இது எங்கேயும் இஸ்லாத்தில் சொல்லப்படலை. இது யகூதியத்துடைய வழிமுறைகள். நன்றாக ஞாபகம் வைங்க. திருமணம் பேசுறீங்களா, சிறந்த மாப்பிள்ளை பொன் கிடைக்குதா, அடுத்த கட்டம் இஸ்லாம், நீ நிக்காக முடிச்சு கொடுத்துரு, வாழ்க்கையை முடிச்சு கொடுத்துரு. இது முந்தைய ஒரு காலத்தில் இல்லை. அதனால இன்றைக்குள்ள வயசாளிகள், பழைய தாடி நிறைச்சவங்க, பழையவர்கள் நிம்மதியாக மனையோடு இருக்கிறாங்க. தோல் சுருங்கினாலும் ஏண்ட பொண்டாட்டின்னு செல்றாரு. கண்ணியமானவர்களே, ஏன்? இஸ்லாமிய முறைகள் இருந்துச்சு அங்கே வாழ்க்கையில், அந்த குடும்பத்தில் இருந்துச்சு. நிக்காஹுடைய வைபவத்தில் இஸ்லாம் இருந்துச்சு. இஸ்லாம் அல்லாத யகூதியத்து இருக்கல்ல. இன்றைக்கு யகூதியத்தெல்லாம் இருக்குது, இஸ்லாத்தை காணல. இஸ்லாம் என்பது மாப்பிள்ளை நிக்காஹுடைய வைபவத்தில் போடுற தொப்பி மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம் இஸ்லாம் என்று. சொல்லுவார் மாப்பிள்ளையை பார்த்து, உனக்கு இப்பயாவது தொப்பி போட இல்லாதான்னு கேட்பாங்க. நீ மாப்பிள்ளையா வந்திருக்கிறாய் நிக்காஹுடைய வைபவத்துக்கு, இப்பயாவது ஒரு தொப்பியை போட இல்லாவான்னு கேட்கறது தான் எங்களோட இஸ்லாம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம். நான் நீங்களும் முழுக்க யகூதியத்தை செய்கிறோம். இஸ்லாம் என்பது வேறு, யகூதியத் என்பது வேறு என்பது இன்னும் விளங்கியது இல்லை. கண்ணியமானவர்களே, எத்தனையோ நிக்காஹுடைய குத்துபாக்கல, நிக்காஹுடைய வைபவங்களில் கலந்து கொண்டாச்சு, ஆனால் இன்னமும் திருந்துற யோசனை இல்லை. நன்றாக ஞாபகம் வைங்க, எழுதி வைங்க. இஸ்லாம் இல்லை, மார்க்கம் சொல்லாத திருமணங்கள் உருவாகும் என்றால் அந்த நிக்காஹில், அந்த திருமணத்தில் நிம்மதியை, சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. இது நான் சொல்லல, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சங்கள் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்ப கட்டம் மாப்பிள்ளை பார்க்குற, பொன் பார்க்குற இந்த விடயத்தில் ஒவ்வொரு விடயங்களையும் தேடி பாருங்க. யாராவது பெரிசாக ஆடம்பரமாக செய்ய பார்க்குறாங்களா, எங்களுக்கு இந்த நிக்காஹ் சரி வராது. மாப்பிள்ளை தொழுகை இல்லையா, சரி வராது. பெண்ணுகிட்ட தொழுகை இல்லையா, அது ஆலிமாக இருந்தாலும் மௌலவியாவாக இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்க, தொழுகிறாராண்டுகிறதுக்குன்னு கேளுங்க. ஆலிம் என்பதற்காக வேண்டி பட்டத்தை வச்சு நீ மாப்பிள்ளையை முடிவு செய்ய வானம், பெரிய ஜொப்பை வச்சு மாப்பிள்ளையை முடிவு செய்ய வானம். அவனத்தில் தீன் இருக்குதா என்பதை பார்க்குமாறு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவேதான் ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை பார்க்கிற விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் சொன்னாங்க. நீங்கள் ஒரு மனிதரை பற்றி விளங்கி கொள்றதாக இருந்தால் அவருடைய நண்பரை பார்த்து விளங்கி கொள்ளுங்க. அவருடைய கூட்டாளிமார்கள் யார், யாரோட சேர்றாரு, யாரோட பழகிறாரு, அவருடைய நண்பர்கள் யார் என்பதை பார்த்து இவரை நீங்கள் முடிவு செய்து கொள்ளேலும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களை, யாரோட பழகிறார், மாப்பிள்ளை யாரு, வெளிநாட்டில் இருக்கேனும் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கேனும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யார் என்பதை விலகி கொள்ளுங்க.
ஏந்த மருமகனாக வார்த்தைக்கு தகுதியான்னு கேளுங்க. இல்லாட்டி மாமாவோட கழுத்தை வெட்டுவான், இல்லாட்டி மாமாவை கொலை செய்வான், இல்லாட்டி மாமாவோட பேர் கெட்டு போகிறதுக்கு மாப்பிள்ளை காரணமாக இருப்பான். உம்மா வாப்பாவோட பேர் கெட்டு போகும். மனைவியை ரோட்டில் பாதைகளில் வச்சு அடித்து கொடுமைப்படுத்துவான். அப்படியான மாப்பிள்ளையை தான் இன்றைக்கு ஏராளமான பேர் வாழ்க்கையில் எடுத்து கொடுத்துருக்கிறான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சொல்கிறாங்க, இவனை பார்க்கலையே நாங்கள், சொன்னதுக்காக வேண்டி அவர் வந்து சொன்னார், இவர் வந்து சொன்னார், நல்லம் என்று சொன்னார், அந்த பள்ளி ஹசரத் சொன்னார் நல்ல மாப்பிள்ளை என்று சொன்னார், அதனால தான் முடிச்சு கொடுத்தோம் என்று சொல்லி யாரையாவது தலையில் கட்டிட்டு போகிறோம். ஆனால் எங்களுக்கு தேடி பார்க்கணும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே தான் உண்மைக்குண்மையாக மாப்பிள்ளை என்றால் இவர் யார் என்பதை முழு முழு குறைகளையும் நிறைகளையும் சொல்லி அந்த மாப்பிள்ளை அந்த குடும்பத்திலே சொல்லுவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, இது முதலாவது கட்டம். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னால, இந்த நிக்காஹுடைய வைபவத்துக்கு வார்த்தைக்கு முன்னால் உள்ள மாப்பிள்ளை பார்க்கறது, பொன் பார்க்கறது சுருக்கமான வார்த்தை தான். தீனை மட்டும் பார்த்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் தேர்ந்தெடுக்கிறது. வீடு கேட்க வானம், நாங்கள் வீட்டை கொண்டு இஸ்லாம் சொல்ல இல்லை. எத்தனையோ பட்டிமன்றங்கள், எத்தனையோ மேடைகள் ஏறியாச்சு சீதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி கண்ணியமானவர்களே. ஆனால் இன்னும் சீதனத்தை ஒழிச்ச பாடு இல்லை, சீதனம் ஒழிச்ச பாடு இல்லை. அடையாளம் போடுறது, மற்ற வேலைகளில் ஈடுபடுறது, மதுரோண்டி கல்யாணம் செய்கிறது இஸ்லாத்தில் எங்கேயும் இல்லை. ஆண்கள் மதுரோண்டி போடலாமாண்டு ஃபத்வா கேட்க வரவானாம் கண்ணியமானவர்களே. ஆம்பளைக்கு மதுரோண்டி கல்யாணமா? இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி இருக்கிறோம், எங்களோட ஊரில் வளமையாக ஆக்கியிருக்கிறோம். சுன்னத்துக்கு அல்லாத வாழ்க்கைகளை திருமணமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நிம்மதிய வாழ்க்கையில் எதிர்பார்க்க இயலாது. இரண்டாவது கட்டம் நிக்காஹுடைய வைபவங்கள். அதிகமாக மஸ்ஜிதுகளிலே நிக்காஹுடைய வைபவங்கள் நடக்கிறது. நாங்கள் இந்த வலது பக்கத்தில் பார்த்தா மணமக்களை வாழ்த்தும் ஓதும் துவா என்று அங்கே ஒரு துவாவும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எத்தனையோ பயான்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த துவாவை மட்டும் நாங்கள் ஃபோட்டோவிலையும் அந்த போட்டிலையும் தான் வச்சிருக்கிறோமே தவிர அந்த துவாவுடைய சரியான யதார்த்தமான வாழ்க்கைகள் மணமக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. முதல் கட்டமாக அவருடைய பரக்கத்துக்காக துவா செய்கிறோம், அந்த பரக்கத்தான துவா அந்த வாழ்க்கையில் நடக்குது இல்லை. ஏன்? அந்த நிக்காஹுடைய வைபவத்திலேயே இஸ்லாம் இல்லாதமாக இருக்குது. பள்ளிக்குள்ள நிக்காஹ் நடக்குது, ஆனால் அதற்குள்ள இஸ்லாம் இல்லை, மார்க்கம் சொன்ன முறை இல்லை. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய வைபவத்தில் 2 பேர் முக்கியமானவர்கள், 3 பேர், அதில் 2 மாப்பிள்ளை. ஏற்கனவே முடிவு சொல்லியாச்சு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லி. இரண்டாவது கட்டம் வலி முக்கியமானவர். லா நிக்காஹ் இல்லாபி வலியின், வலி இல்லாமல் நிக்காஹ் கிடையாது. வலி என்பது முக்கியமானவர், வலி என்பது முக்கியமானவர். அடுத்ததாக 2 ஷாஹிதுகள் அந்த நிக்காஹுடைய வைபவத்துக்கு முக்கியமானவர்கள். கண்ணியமானவர்களே, வலி என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இதை கவனிச்சுக்கோங்க கட்டாயம். வலி என்பது யாராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சொந்த வாப்பாவாக இருக்க வேண்டும். சொந்த வாப்பா அந்த பிள்ளையை பெற்றெடுத்த இவருடைய உடலுறவின் மூலமாக கிடைக்கப்பட்ட பிள்ளைக்கு தகப்பனாக வர வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. வலி என்பது உம்மாட பக்கத்தில் யாரும் வழியாக வர இயலாது. உம்மாட பக்கத்தில் யாரும் வழியாக வர இயலாது. மாமா வழி இல்லை, வழி இல்லை. எத்தனை வருஷம் சாப்பாடு கொடுத்தாலும் சரி. புதா பள்ளியில் ஒரு நிக்காவோட வைபவம் வந்துச்சு. மாப்பிள்ளை மௌலவி, பொன் மௌலவியா, ஆனால் வழி இல்லை. வழி யாருன்னு கேட்டா மாமாவை வழியை காட்டுறாங்க. வாப்பா எங்க? வாப்பா 2 வயசுலேயே விட்டுட்டு போய்த்தாரு. இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்தது மாமா, அதற்காக வழியாக வர இயலாது. இன்றைக்கு நாங்கள் இன்னமும் விளங்கல வழியுடைய விடயத்தில். வழி என்பது சொந்த பிள்ளைக்கு வாப்பா வழியாக வர வேண்டும். இன்னொரு கட்டம் இருக்கிறது. யாராவது ஒருவர் அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சு பிள்ளைய மாத்துறாரு. இது நேசுக்கு தெரியும், ஆனால் வைஃபுக்கு தெரியாது. இவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ற பிள்ளை இதில் இல்லை என்று சொல்லி. அண்மையில் ஒரு விடயம் வந்துச்சு, புள்ள குமராகிட்டது. கேட்டோம், இந்த புள்ளை சொல்கிறாங்க அவங்க, இந்த புள்ளை எங்களோட புள்ளை இல்லை, நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த புள்ளோட உம்மா எங்கேயோ இருக்கிறா. கேட்டேன், முஸ்லீமா? ஓ முஸ்லீம். எங்கே இருக்கிறாங்க? காவத்து மனையில் இருக்கிறாங்க.
நான் சொன்னேன், இப்போ இந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுத்தது? சொன்னா பால் கொடுத்தது நாங்கள் தான், பால் கொடுத்தது நாங்கள். பால் குடி உறவின் ஊடாக, இதை கட்டாயம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. பால் குடி உறவின் ஊடாக அந்த பிள்ளைய உங்களுக்கு பார்க்கலாமே தவிர, பால் குடி இல்லை என்றால் அந்த பிள்ளை பருவ வயதை அடையும் பொழுது அந்த பிள்ளையை பார்க்கிறதை வாப்பா வளர்த்தவருக்கு ஹராமாகும், ஹராமாகும். பால் குடி உறவு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பார்ப்பது ஹராம். நீங்க பால் குடி உறவு இருக்கும் என்றால் பார்ப்பது ஹலாலாக்கப்படும், பால் குடி உறவின் ஊடாக. ஆனால் வழியாக வர முடியாது. இஸ்லாம் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறது இந்த விடயத்திலே. ஒவ்வொரு நிக்காஹுடைய வைபவங்கள் பள்ளியிலே கடிதம் எடுத்து நிக்காக நிரப்பும் பொழுது கேளுங்க, யார் வழி என்று. நான் ஒரு நிக்காஹுடைய வழியை பக்கத்து மஹல்லாவில் ஒருத்தர் கேட்கிறேன், நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு சொந்த வாப்பாவாண்டு. அவர்கிட்ட கேட்ட கேள்வி, நீ ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டார். நான் கேட்டேன், இல்லை நீங்கள் சில கட்டங்களை இந்த பிள்ளைய வளர்த்திருக்கலாமே, வளர்த்திருக்கலாமே. அவர் சொன்னார், அதில் இந்த பிள்ளைக்கு நான் தான் வாப்பா, ஆனால் இடத்துல இன்னொரு புள்ள வைக்குது, அந்த புள்ளோட வாப்பா நான் இல்லை, அந்த புள்ள என் வைஃபோட புள்ள, என் வைஃபோட புள்ள. நான் என் வைஃப் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், இந்த புள்ளோட வாப்பா வேற எங்கேயும் இருக்கிறாரு. நான் கேட்டேன், முழு உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாப்பா தான் வழியாக வரணும், வாப்பாட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்க இயலாது. இதை நிக்காக கட்டாயம் வழங்குங்க, இல்லாட்டி நிக்கா அது ஜினாவாக மாறிடும். ஹலால் என்று செய்ய வந்த ஒன்றை ஹராத்தில் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. கட்டாயம் பாருங்க யாரென்று சொல்லி. வழியாக வரக்கூடியவர் முக்கியமானவர், கண்ணியமானவர்களே. எனவேதான் வழியுடைய விடயத்தில் இலங்கை ஜம்மியத் உலமா வலியுறுத்துகிறார்கள், இதை கொஞ்சம் கட்டாயம் தேடி பாருங்க என்று. யார் பிள்ளையை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தனியான சட்டங்கள் இருக்கிறது, அதை உலமாக்களை அணுகி அதை படித்து கொள்ளுங்கள், எப்படி புள்ள வளர்க்கலாம் என்று. உங்களுக்கு புள்ள இல்லை பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தரலேன்னு வாங்கிட்டு போங்க. புள்ள வளர்க்கிற விடயத்தில் இஸ்லாம் ரொம்ப பாரதூரமான விடயங்களை சொல்லியிருக்கிறது. ஒரு கட்டத்திலே பால் குடி இல்லாமல் உங்களோட மனைவி உங்களோட ஒரு பிள்ளையை வளர்ப்பாராக இருந்தால் இந்த புள்ள பெரிசாகி ஆளாகி உங்களோட மனைவியை முடிக்கிற நிலைமைக்கு கூட இஸ்லாம் இங்கே சட்டங்களை பேசியிருக்கிறது. பால் குடி இல்லை என்று சொன்னால், பால் குடியினால் வலியுடைய உறவு வர முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்மாட பக்கத்தில் யாரும் வழி இல்லை, வாப்பாட பக்கத்தில் மட்டும்தான் வழி வருவார்கள். கண்ணியமானவர்களே, புள்ளை எடுத்து வளர்த்திருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம், ஆனால் அது இஸ்லாமிய புள்ளை இல்லை. மாற்று மதத்தை சேர்ந்த யாருடைய பிள்ளையாக இருந்தால் இந்த இடத்துல வழியாக வரக்கூடியவர் காதி வழியாக வருவாரை தவிர வேறு யாரும் வழியாக வர முடியாது, வேறு யாரும் வழியாக வர முடியாது. வழியுடைய தொடர் வாப்பாட பக்கத்தில் யாருமே இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, வழி காலுக்குத்தான் போகுமே தவிர வேறு யாரும் வழியாக வர முடியாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், ஷாஃபி மதஹ்புடைய அடிப்படை சட்டங்களில் ஒன்றுதான் இந்த நிக்காஹ் என்பது வழி ஊடாக நடைபெற வேண்டும் என்பது. இன்னும் சில உலமாக்கள் இதை இந்த விடயத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சவுதியுடைய உலமாக்கள் சில வருடங்களுக்கு முன்னால ஒரு ஃபத்வாவை வெளியிட்டு இருந்தார்கள், யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவனுக்கு வழியாக வர முடியாது என்ற சட்டத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை மாமாமார்களுக்கு வழி சென்ற மாமாமாருக்கு தொழுகை இருந்திருக்குதா என்று பார்த்தா கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு மாமாக்கே தொழுகை இல்லை, எப்படி மகளுக்கு தொழுகை இருக்க போகுது? மாமா இடத்துல தீன் இல்லை, மாமி இடத்துல தீன் இல்லை, குடும்பமே தீன் இல்லை, எப்படி புண் தீனாக மாறப்போகுது? நீங்கள் நினைக்கலும் கல்யாணம் முடித்தா என்னை பொண்டாட்டி திருந்திருவாள், என்னை பொண்டாட்டியை மாற்றிடலாம் என்று அதுக்கு மட்டும் வைத்து கல்யாணம் முடிச்சிடவானோ? இஸ்லாம் நேரத்தோட சொல்லிட்டது, நீ பார்த்து முடியண்டு, அதுக்கு நீ பிறகு பார்த்து சேவ் பண்ணலாம் என்பது இஸ்லாத்தில் இல்லை, செய்ய இயலாத கட்டம். தலையில் கட்டிட்டானண்டா பட்டு மாயணும் என்பதை மறந்துடாதீங்க கண்ணியமானவர்களே. எனவேதான் தீன் முக்கியமானது. இந்த இடத்துல நிக்காஹுடைய மஜ்லிஸில் மாப்பிள்ளையுடைய விஷயம் சரி, 2வது வலியுடைய விடயங்கள் சரி, 3வது 2 ஷாஹிதுகள் முக்கியமானவர்கள். 2 ஷாஹிதுகள், 2 ஷாஹித் என்று வரும்பொழுது ரெஜிஸ்டர் இருப்பார், கேட்பார், பார்த்து உங்களோட மாப்பிள்ளை பக்கத்துலேருந்து ஒருவர் வாங்க, புண்ட பக்கத்துலேருந்து ஒருவர் வாங்க என்று சொல்லுவார். இப்போ நாங்கள் யாராவது மஜ்லிஸில் தொப்பி போட்டு இருந்தா சாச்சா நீங்கள் வாங்களே, மாமா நீங்கள் வாங்களே என்று சைன் பண்ண வைக்கிறோம். இதுக்கு பேர் நாங்கள் சாட்சிகள் அல்ல,
இஸ்லாம் சொல்லுது ஒஷாஹிதைஹிமா அதிலின், அந்த ரெண்டு சாட்சிகளும் நீதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா, இவர் பெரும் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சாட்சிகளுடைய நிபந்தனை பெரும் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும், பொய் பேசாதவராக இருக்க வேண்டும். இரண்டு சாட்சிகளும் அவ்வளவு முக்கியமானவர்கள். சைன் மட்டும் நடந்த சைன் பண்றது மட்டும் சாட்சி அல்லது. இன்னும் இஸ்லாம் சொல்லுது, இந்த ரெண்டு சாட்சிகளும் சிறிய பாவங்களை தொடர்ச்சியாக செய்யாத ஒருவராக இருக்க வேண்டும். தொப்பி போட்டவர், தாடி வச்சவர் எல்லாம், இது நான் உதாரணத்துக்கு சொல்றது, இவரைத்தான் கொண்டு வந்து சாட்சியை கையொப்பம் வைக்கணும் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. எனக்கும் உங்களுக்கும் சாட்சி சொன்னவர்கள் இப்படிப்பட்டவர்களான்னு யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவர்களான்னு யோசிச்சு பாருங்க. நிக்காஹுடைய வைபவத்திலேயே இஸ்லாம் இல்லை என்றால், பள்ளிக்குள்ள நடக்கிற வைபவத்திலே இஸ்லாம் இல்லை, இந்த கல்யாணத்தில் இஸ்லாம் இல்லை, மார்க்கம் இல்லை என்றால், ஊட்ட நடக்கிற கல்யாணத்துக்கு எப்படி இஸ்லாமிக்க போகுது? வீட்டில் நடக்கக்கூடிய திருமண வைபவங்கள் எப்படி இஸ்லாமிய திருமணங்களாக இருக்க போகுது? கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. எனவேதான் இந்த ரெண்டு சாட்சிகளும் முக்கியமானவர்கள். அவர்கள் தொழுகையாளிகள். இப்படி பல நிபந்தனைகள் அந்த ரெண்டு சாட்சிகளுடைய விடயத்திலையும் வந்திருக்கிறது. எனவேதான் ரெண்டு சாட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? இந்த நிக்காஹுடைய வைபவத்துக்கு வாரத்துக்கு முன்னால பொன்னிடத்தில் வைத்து மாப்பிள்ளத்தை வைத்து கேட்பாங்க, மகள் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமானு கேட்பாங்க. அந்த புள்ள சொல்லுது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் இந்த உம்மா வாப்பாவும் வற்புறுத்தித்தான் இந்த கல்யாணத்தை செய்ய வைக்கிறாங்க என்று சொன்னால் இந்த சாட்சிக்கு ஃபர்லாக ஆக்கப்படும். இந்த சாட்சிக்கு ஃபர்லாக ஆக்கப்படும். நிக்காஹுடைய வைபவத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றது இவருக்கு கட்டாயமாக ஆக்கப்படும். அப்ப நாங்கள் சாட்சியை முடிவு செய்யறது நிக்காஹுடைய வைபவத்தில் அல்ல. சாட்சியை முடிவு செய்யறது ஆரம்பத்தில் யாரு சாட்சி சொல்றது எந்த குடும்பத்துக்குள்ளால பேசி முடிவு செஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒருவரை, இந்த நிபந்தனைகள் பெற்ற ஒருவரை தான் சாட்சிக்கு முடிவாக நாங்கள் நியமித்து கொண்டு வந்து கொடுக்கணுமே தவிர, அதல்லாதவர்கள் சாட்சிக்கு சரி வராது. நிக்காஹுடைய வைபவங்கள், துண்டுகள், கடிதங்கள் எடுக்க பள்ளிக்கு வரும் பொழுது வழி யாரு, சாட்சி யாரு என்று அதையும் கேட்டு நிர்வாகம் முடிவு செஞ்சு கொள்ளுங்க, தகுதியானவர்களை பார்த்து. ஏன் ஒரு வாழ்க்கையுடைய அடித்தளம் ஆரம்பிக்க போறீங்க? அடித்தளம் சரியில்லை என்றால் ஒன்றுமே சரியில்லை. வாழ்க்கையில் எதுவும் சரியில்லாமாகிறோம். கண்ணியமானவர்களே, எனவேதான் ரொம்ப முக்கியமானது இரண்டு சாட்சிகளுடைய விடயங்கள். அடுத்ததாக நிக்காஹுடைய வைபவங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் இன்றைக்கு யகூதியத்தை போல மாறி இருக்குது. உனக்கிடத்தில் எவ்வளவு பணம் இருக்குதோ அதை வச்சு நீ ரெண்டு கல்கட்டும் ஒரு ரெண்டு ஈச்சம்பழம் தான் அந்த சபைக்கு கொடுக்கணும் என்றால் அது போதும். அதெல்லாம் பெரிய ஆடம்பரங்கள், பெரிய விடயங்கள் இப்படித்தான் செய்யணும் என்பதை இஸ்லாம் எங்கேயும் வலியுறுத்துறது இல்லை. கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டமாக மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பலசாலிகள், தைரியம் உள்ளவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் இதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அவர்களுடைய நிபந்தனைகள் ஒன்றுதான் என்ன? மன்னாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத்த. அடுத்த கட்டமாக இஸ்லாம் சொல்கிறது வலம் யக்ஷ இல்லல்லாஹ். யாரு? நிர்வாகத்தில் உள்ளவர்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே தான் தைரியமாக சொல்லுங்க, பள்ளிக்குள்ள போட்டோ பிடிக்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்றோம் இல்லை? நீங்க போட்டோ பிடிக்கிறதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு வகையில் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. யார் ஒரு உருவத்தை வரைகிறார்களோ அவர்கள் அதற்கு நாளைக்கு மறுமையில் உயிர் கொடுக்கப்பட வேண்டி வரும். உருவம் எப்படி வரைகிறது, எப்படி செய்கிறது என்பதை நீங்க மஷூரா பண்ணிக்கோங்க. நான் செய்கிறது சரிதானாண்டு. பள்ளிக்குள்ள போட்டோ பிடிக்கிறது, வெளியிடங்களில் பள்ளிக்குள்ளே இப்படி போட்டோ பிடிச்சி கல்யாண வைபவங்கள் நடந்தால் இது அல்லாத இடங்கள்ல யாருக்கு காட்ட போறீங்க? இந்த நிக்காஹுடைய வைபவத்தை போட்டோ பிடிச்சி, கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. இதை கொஞ்சம் வாழ்க்கையில் இதை நாங்கள் ஃபத்துவா எடுத்துக்கொண்டு செய்கிற விஷயம் அல்ல, தக்குவாவோட வேலை செய்ய வேண்டிய விடயம்தான் நிக்காஹுடைய வைபவங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஃபத்துவாவுக்காக என்று நீங்கள் எடுத்தாலும் தக்குவாவுடைய விடயத்தில் ஹராமாக்கப்படும். ரொம்ப முக்கியமாக கண்ணியமாக பள்ளியுடைய ஹுர்மத்துகளை பேணுங்க. பள்ளி நிர்வாகம் தைரியமாக சொல்லுங்க, போட்டோ பிடிக்க வானாண்டு சொல்லி. கண்ணியமானவர்களே,
ரொம்ப முக்கியமானது. நிக்காஹுடைய வைபவங்கள் இவைகளை லேசான முறையில் இஸ்லாம் சொல்லுகின்ற முறைகள் பிரகாரம் அதை அழகான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். மூணாவது கட்டம், நிக்காஹுடைய மஜ்லிஸ் முடிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்திலே மூணாவது கட்டமாக நாம் வாழக்கூடிய ஒன்றுதான். இதை எங்களோட ஊர்கள் அதிகமாக காண்கிறோம். பெண்ணூட்டுடைய சாப்பாடு. இஸ்லாம் பெண்ணூட்டுடைய சாப்பாடு எங்கேயும் சொல்ல இல்லை. பெண்ணூட்டுக்கு செலவு இல்லை, நாங்கள் செலவழிக்க வச்சிருக்கிறோம். நீங்களும் எங்களோட ஊரில் வளமையாக ஆக்கி வச்சிருக்கிறோம். பெண்ணூட்டுடைய சாப்பாடு எங்கேயும் இல்லை. இஸ்லாம் சொல்லுது, மாப்பிள்ளை வலிமா போடணும். வலிமா அவருக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடணும். அவருடைய சொந்த பணமாக இருக்க வேண்டும். மாப்பிள்ளுடைய சொந்த பணத்தில் அவர் வலிமா போடணும். வாப்பாட பணத்தில் வலிமா போடுறது இல்லை, மாமாட பணத்தில் வலிமா போடுற இல்லை. மாமா கிட்ட கடன் வாங்கி, அங்கே கடன் வாங்கி, இங்கே கடன் வாங்கி, பேங்கில் லோன் எடுத்து கட்டாயம் என்ற கல்யாணம் பெரிசா நடக்கணும் என்று சொல்லி அப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்ல இல்லை. இஸ்லாம் செல்லாதத்தை செய்வோம் என்றால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கண்ணியமானவர்களே, நிம்மதி எதிர்பார்க்க மாட்டோம். எனவேதான் வலிமா சாப்பாடை இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது, அதை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலிமா சாப்பாடாக ஆக உயர்ந்த உணவாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். சரீத் என்ற தக்கடி உணவு மேற்பகுதியில் அது இருக்குது. மாவை பிணைஞ்சி இறைச்சோடு சேர்த்து ஒரு சமயம் ஒன்று சமைப்பார்கள். அதுக்கு தான் தக்கடி என்று சொல்லப்படும். இதுதான் ஸல்லல்லாஹுடைய வலிமா சாப்பாடாக இருந்திருக்கிறது. எனக்கு 2 பேருக்குத்தான் வலிமா சாப்பாடு கொடுக்கலும், பிரச்சனை இல்லை, கொடுங்க. எனக்கு 100 பேருக்குத்தான் வலிமா சாப்பாடு கொடுக்கலும், கொடுங்க, பிரச்சனை இல்லை. அல்லது மாப்பிள்ளை இடத்துல பணம் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் சில வழிமுறைகளை காட்டி தருகிறது. நீங்கள் 2 வீட்டார்கள் சேர்ந்து ஒரு பெண் வீட்டில் சாப்பாடு போட போகிறீங்க, மாப்பிள்ளை வீட்டில் சாப்பாடு போடுறீங்க. 2 வீட்டுடைய சாப்பாடையும் நீங்கள் நிப்பாட்டி கொண்டு உலமாக்களிடத்தில் ஆலோசனை கேளுங்க. 2 வீட்டாரும் மாமாவும் சம்பந்தியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு தொகை பணத்தை மாப்பிள்ளைக்கு ஹதியா கொடுங்க. மாப்பிள்ளைக்கு ஹதியா கொடுங்க. கொடுத்து சொல்லுங்க, மகன் நீங்கள் நல்ல ஒரு வலிமா சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுங்க. இஸ்லாம் இதை வரவேற்கிறது. இப்போ நீங்கள் மாப்பிள்ளையை கொடுத்துட்டால் அது உங்களோட பணம் இல்லை, அது மாப்பிள்ளைக்கு சொந்தமான பணம். அது மாப்பிள்ளை அப்போ சாப்பாடு போடுவார், வலிமா சாப்பாடு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எத்தனையோ வழிகளை சொல்லித்தந்து இருக்கிறது. ஹராமான வழிகளில் எவ்வளவு தேர்றமோ அதே போல் இஸ்லாம் ஹலாலான வழிகளையும் எங்களுக்கு சொல்லித்தந்தான் இருக்கிறது. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு திருமணங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்கு திருமணத்துக்கு முன்னால் இருந்து எப்படி என்ன மனைவியோடு வாழ்ந்து கொள்வது, என்ன நான் மனைவியாக இருந்தால் எப்படி என்ன கணவனோடு வாழ்ந்து கொள்வது, கணவன் மனைவிக்குரிய சிறப்புகள், அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை இஸ்லாம் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அங்கேயும் பயான் பொம்பளை இருக்கு, இங்கேயும் பயான் ஆம்பளை இருக்கு, ஜும்மாவும் கேட்குற, பெண்கள் பயானும் ஏற்பாடு செய்கிற. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா எந்த பொம்பளையும் திருந்ததும் இல்லை, எந்த ஆம்பளையும் திருந்ததும் இல்லை. பயான் கேட்குற கூடுதலா, ஆனால் வாழ்க்கையில் பயானை கேட்டு திரும்ப அநியாயம் செய்கிறது, திரும்ப பாவத்தை செய்கிறது, அது நாங்களாகத்தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்வோமாக இருந்தால் அந்த வாழ்க்கைகளில் நிம்மதி எதிர்பார்க்க இயலாது. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்கின்ற குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் எத்தனை பேர் இத்தனை வருஷம் என்ற மனைவியாளருக்கு நிம்மதி கிடைச்சிருக்குது என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன் முடித்தோம், என்ன செய்ய முடிச்சிட்டோம், புள்ள கிடைச்சிட்டது, என்ன செய்ய, பிள்ளைக்காக வாழ்கிறோம். இல்லை, இப்படியான வாழ்க்கை இல்லை. இஸ்லாம் சொல்லுது, நீ நிம்மதி அடையணுமெண்டா உண்டு வீட்டிடத்தில். இஸ்லாம் சொல்கிற ஒரு இடம் அது திக்ருடைய விடயங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிற இடம், பள்ளிக்குள்ளால திக்ருடைய மஜ்லிஸ், அது உனக்கு நிம்மதியை உண்டாக்கும். ஆனால் பிறகு குர்ஆன் சொல்லக்கூடிய மற்ற 2 இடங்களும் அந்த வீட்டிலையும் வீட்டுடைய மனைவி இடத்திலையும் அங்கே நிம்மதி இருக்கின்ற குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த வாலிபர்களே, நீங்கள் கல்யாணம் முடிக்க போகிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுக்கு ஒரு குடிசையை கட்டியாவது, ஒரு சின்ன ஒரு குடில் அல்லது ஒரு ரூமும் ஒரு குஷ்டியும் ஒரு பாத்ரூமும் சேர்ந்து ஒரு வீடு, இதை கட்டியாவது வாழ்க்கையில் ஒரு பெண்ணை ஹலாலாக அல்லாஹ்வுக்காக எடுத்து முடியுங்க. அவருடைய 1 ரூபா பணத்தையும் எதிர்பார்க்காதீங்க. இது வாழ்க்கையில் பலர்களின் மூலமாக அனுபவப்பட்ட ஒரு விடயங்கள் தான் இவைகள். உங்களுக்கு என்று சொந்தமான இடத்துல அந்த பெண்ணை கொண்டு வந்து வைங்க.
உங்களால் எவ்வளவுக்கு தியாகம் செய்யலுமோ அவ்வளவு தியாகம் செய்யுங்க. எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையா, பரவாயில்லை. கூலி தொழில் செய்கிறீங்களா, கூலி தொழில் தான் செய்கிறீங்களா, ஒரு வாடகைக்கு வீட்டெடுத்து உங்களோட மனைவியை கூட்டி கொண்டு வைத்து வைங்க. சொல்லுங்க மாமா இடத்துல தைரியமா, உங்களோட வீடு வானம், உங்களோட ஒன்று வானம், நான் அல்லாஹ்வுக்காக எடுக்கிறேன் என்ற நீயத்தோடு எடுங்க. கண்ணியமானவர்களே, எப்படி எடுத்தால் வாழ்க்கையில் பெரிய நிம்மதி எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு அவளோட வீடு ஒன்று செஞ்சு கொள்ளலாம். அவள் வாங்கி தந்த பைக், அவள் வாங்கி தந்த ஆட்டா, இவர் ஆட்டோவுக்கு டிரைவர், இவரை ஏற்றிட்டு போகிற வேலைக்காரர், வீட்டில் உள்ள வேலைக்காரர் மாதிரி மாப்பிள்ளை இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நிம்மதி எதிர்பார்க்கலாம், நிம்மதி எதிர்பார்க்கலாது. தலையில் கை வைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நேரத்தோடு போக இயலா, சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போக இயலா, போனால் ஏதாவது பிரச்சனை தான் சொல்கிறாள் என்று நாங்கள் எல்லோரும் வெளியே நிற்கிறோம். வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே போகிறது ராவைக்கு 12 மணி 11 மணி, எந்த நேரத்துக்கு தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஏன்? வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை. இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் நானும் நீங்களும் கல்யாணம் முடிக்க இல்லை. இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் எங்களுடைய நிக்காவோட வைபவங்கள் அமையலை. கண்ணியமானவர்களே, தலாக்கில் தான் பேச முடியும், தலாக்கில் தான் பேச முடியும். எனவே தான் அல்லாஹ்வை பயப்படுவோம், தக்வாவுள்ள வாழ்க்கையை உண்டாக்குவோம். எங்களிடத்தில் கல்யாணம் முடிச்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடந்திருக்குது, பரவாயில்லை. ஆனால் விடயங்களை படிங்க. எப்படி நான் என் மனைவியோடு நடந்து கொள்வது, உடலுறவுடைய வாழ்க்கை எப்படி செய்கிறது. யகூதியை போல நசாராக்களை போல அந்த படத்தை இந்த படத்தை பார்த்து நாங்கள் அப்படி இப்படி செய்கிறது இஸ்லாம் எங்கேயும் சொல்ல இல்லை. இஸ்லாம் காட்டின ஒரு முறை இருக்குது, அந்த முறைகளில் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. உம்மா வாப்பா 2 பேரும் எப்படி வாழ்ந்து காட்டுறீங்களோ அப்படித்தான் அந்த பொம்பளை புள்ள வளரும், அப்படித்தான் அந்த ஆம்பளை புள்ள வளரும். யாரையும் குறை சொல்ல வேணாம், ஸ்கூலை குறை சொல்லாதீங்க, ஊரில் பொடியமார்களை குறை சொல்லாதீங்க, யாருக்கும் குறை சொல்லாதீங்க. உம்மா வாப்பா தூசணம் பேசினா புள்ள அதற்கு மேலால பேசுவான். வாப்பா அசிங்கமான வார்த்தை சொன்னார்டா புள்ள அதற்கு மேலால பேச ஆரம்பிப்பான். உம்மா வாப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் புள்ளை வளர்ப்பென்பது அது பெரிய ஒரு பாதி பேசப்பட வேண்டியது. கண்ணியமானவர்களே, எனவேதான் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய அஹ்லாக்குகள், உங்களோட சண்டை உங்களோட ரூமுக்குள்ளால, நீங்கள் சண்டை பிடிக்க போறீங்கன்னா ரூமுக்குள்ளால இஸ்லாம் சொல்லுது, வாப்பாட ரூமை தட்டும் பொழுதும் நீ வீட்டுக்குள்ளால இருந்து புள்ள அனுமதி கேட்கணும்னு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. வாப்பாட ரூமை தட்டத்துக்கு, அப்போ வாப்பாக்கு வேற ரூம், பிள்ளைக்கு வேற ரூம். நீங்கள் படுக்கையை விட்டா, நாங்கள் இந்த ஹதீஸ் அடிக்கடி எல்லாரும் படிக்கிறோம், 7 வயது அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று இந்த ஹதீஸை மட்டும் பேசுகிறோம். ஆனால் இந்த ஹதீஸோட இன்னொரு துண்டு இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிள்ளைகள் விளங்கக்கூடிய நிலைமைகளுக்கு வந்து விட்டால், உங்களோட பிள்ளைகள் உம்மாதான் வாப்பாதான் என்று இப்போ சொல்கிறதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், இந்த ஹதீஸுடைய யதார்த்தத்தை சொல்ல போனால், உம்மா வாப்பா என்று விளங்கக்கூடிய நிலைமைக்கு பிள்ளை மாறிவிட்டால் உங்களுடைய படுக்கை விட்டும் பிரியுங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னமும் குமர் பிள்ளை தூக்கி கிட்ட, இன்னமும் பெரிய ஆம்பளை பிள்ளை தூக்கி கிட்ட உம்மா படுக்க போகிறது இஸ்லாம் எங்கேயும் சொல்ல இல்லை. நீ கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையை கூட தான் தூங்கணும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவேதான் கணவன் மனைவி ஒன்றாக தூங்கணும். அதை எங்களை பொம்பளை பிள்ளை பார்க்கணும். நான் சொல்றது உடலுறவு அல்ல, இதை விளங்கிட்டு போங்க. வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையில் உம்மா வாப்பா ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சண்டை பிடிக்கிறத பார்க்குற பிள்ளைகள் ஒற்றுமையை பார்க்குது இல்லை. கண்ணியமானவர்களே, உம்மா வாப்பாவோட இறக்கமாக இருக்கிறது, வாப்பா உம்மாவோட இறக்கமாக இருக்கிறது, புள்ள பார்க்குற இல்லை. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அவைகளை காட்டுங்க. நாங்கள் இறக்கம், நாங்கள் அன்பு, நாங்கள் சண்டை பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டு சமாதானமாகிடுவோம். மகள், நீ கல்யாணம் முடிச்சு போனாலும் உன்னை மாப்பிள்ளையோடு இப்படி நடந்து கொள்ளணும் என்று தர்பியத் செஞ்சு அனுப்பக்கூடிய உம்மா வாப்பாவாக மாறுவோம் என்றால் வாழ்க்கையில் நிம்மதி எதிர்பார்க்கலும். கண்ணியமானவர்களே, எனவேதான் இஸ்லாமிய திருமணம் என்பதை பெரிய ஒரு வரையறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த வரையறை கப்பாற்பட்ட எந்த ஒரு விரயத்தை நாங்கள் செய்தாலும் அக்கதுடைய நடவடிக்கைகள் அதே போல அந்த இடத்திலே நாங்கள் ஆகுமாக்க வேண்டியது அங்கே வலீமாவுடைய விருந்து. இதல்லாத எந்த விருந்துகளும் எந்த களியாட்டங்களும் என வாழ்க்கையிலே கிடையாது. மதுரோண்டு கல்யாணம் இல்லை, செப்பு கொண்டு போகிறது இல்லை, எங்கேயும் அப்படி இப்படி கற்றது இல்லை. கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமாக யகூதியத்துடைய பரம்பரை என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும்
யகூதியத்து தான். ஹராம் வாழ்க்கையில் செஞ்சோம் என்றால் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை எதிர்பார்க்க இயலாது. ஏழ்மையான முறையில் எளிமையான முறையில் எந்த திருமணங்கள் ஆக்கிக்கொள்கிறோமோ அந்த நிக்காஹில் அந்த திருமணங்களில் அல்லாஹுடைய சந்தோஷம், அல்லாஹுடைய இறக்க பார்வை அந்த நிக்காஹுடைய வைபவத்தை கிடைக்கிறது. எனவே தான் உலமாக்களை அணுகி திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாலே உலமாக்களை அணுகி என் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, என் மாப்பிள்ளை என்னோட மகன் இருக்கிறார், நான் எப்படி என்ன நிக்காக செஞ்சு கொள்வேன் என்று உலமாக்களை அணுகி படித்து அந்த நிக்காஹுடைய வைபவங்களை அழகான முறையில் செய்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் சகல பாவங்களை